ஒரு பெண்ணோட வாழ்க்கையில பல சந்தோஷங்கள் வந்தாலும் தான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய அவங்க பாக்குறப்ப வரக்கூடிய சந்தோஷம் அளப்பரியது. அதே குழந்தை அவங்கள அம்மா அப்படின்னு சொல்லிட்டா அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை அந்த குழந்தை வயசுக்கு எப்ப பேசலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டாட்கள்லாம் காமனா சொல்லக்கூடிய டைலாக் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அவங்க தாத்தாலாம் 5 வயசுல தான் பேசினாரு, அவரை விடு, உன் வீட்டுக்காரன் லேட்டா தான் பேசினான். அதை விட இந்த ஆம்பளை பசங்கள்லாம் கொஞ்சம் லேட்டா தான் பேசுவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எனக்கு புரியல, ஒரு குழந்தையுடைய தாத்தா 5 வயசுல பேசியிருந்தா குழந்தையும் கண்டிப்பா 5 வயசுல தான் பேசணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நம்ம அம்மாக்களும் சாட் ஜிபிடிலையும் கூகுள்லயும் போயிட்டு என் குழந்தை பேச மாட்டேங்குது, 3 வயசு ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு டைப் பண்றாங்க. சோலி முடிச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்திலேயே குழந்தைங்க டாக்டரும் தங்கிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம குழந்தை எந்தெந்த வயசுல என்னென்னலாம் பேசும், தென் இப்ப பேசல அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியரா நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிரச்சனைக்கான வழி வேணுமா இல்ல தேவையில்லாத தலைவலி வேணுமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க.